கடவுளின் தூய அரியணையே, மாட்சிமை மிகுந்த இல்லமே, கடவுளின் கொடையே, அழகு நிறைந்த அணிகலனே, தேர்ந்து கொள்ளப்பட்ட பொன் நகையே, எல்லா புனிதர்களையும் விட புனிதமானவளே, விண்ணகத்தை விடவும் உயர்ந்தவளே, கெருபீம்களை விடவும் மாட்சிமை பொருந்தியவளே, சேராபின்களை விடவும் மதிப்புமிக்கவளே, அனைத்து படைப்புகளையும் விடவும் வணக்கத்துக்கும் உயர்வுக்கும் உரியவளே, உமது வாழ்க்கையை காணிக்கையாக மாற்றி ஆன்மீக வெள்ளத்தில் நாங்கள் அமிழ்ந்திட எங்களை காக்க வந்த ஒளிவ கிளையே, மீட்பு பிறந்தது என்னும் பெரும் மகிழ்ச்சி செய்தியை எங்களுக்காக கொண்டு வந்த அழகு மிகுந்த வெண்புறாவே, எங்கள் ஆன்மாவுக்கு இனிமை தரும் கிறிஸ்து என்கிற மன்னாவை பொதிந்து வைத்த பொன்னால் ஆன பாத்திரமே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கரங்களை உற்சாகமாக தட்டி அன்னை மகிமைப்படுத்துவோமா? பத்தாது, எனக்கே கேட்கல, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. உட்காரு உட்காரு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உறக்கம் வர்ற நேரம், யாராவது பக்கத்தில் உறக்குனாங்கன்னா இப்படி கை இருக்கு இல்லையா, ஒரு இடி ஓங்கி இடிங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். மரியே வாழ்க. நிறைய பேருக்கு கையே இல்லை, மரியே வாழ்க. நிறைய பேருக்கு வாயும் இல்லை, மரியே வாழ்க. சத்தமா மேல உள்ள பில்டிங் இடியணும், கோபுரம் இடியணும். மரியாளை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற பொழுது அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. கடவுள் இந்த தாயை வாழ்க வாழ்க என்று சொன்னார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் கபிரியேல் தூதருடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக அது கடவுளுடைய வார்த்தைகள். இறைவனுடைய தூதர்கள் என்பவர்கள் போஸ்ட்மேன் மாதிரி, மேலே என்ன சொல்றாங்களோ அதை கொண்டு வந்து நம்மள்கிட்ட சேர்க்கிறதான். நம்ம மாதிரிலாம் அவங்க கிடையாது. நம்மன்னா ஒரு விஷயத்த சொன்னோம்னா இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொழுது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் மசாலா, மல்லிப்பொடி அந்த மாதிரிலாம் சேர்த்து அப்படி பூசி மொழிகி சொல்லுவோம். ஆனால் தூதர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. கடவுள் என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே மாறாம சொல்கிறவர்கள் தான் தூதர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்ன வார்த்தை யாருடைய வார்த்தை? அந்த கடவுளுடைய வார்த்தை. கபிரியேல் தூதர் சக்கரியாவிடம் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்திய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், நான் கபிரியேல், ஆண்டவருடைய திருமுன்பாக நிற்கிறவன், அவர் உமக்கு அறிவித்த செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன். என்னுடைய செய்தியை அல்ல, ஆண்டவர் அறிவிக்க விரும்புகிற செய்தி. அப்படி என்றால் அந்த கடவுள் இந்த தாயை அருளால் நிறைந்தவளே வாழ்க வாழ்க என்று சொல்லுகிற பொழுது அந்த தாயினுடைய சேனையாளர்கள் இன்னும் உற்சாகமாக, இன்னும் அன்போடு, இன்னும் பெருமையோடு அந்த அன்னையை வாழ்த்த வேண்டும். அந்த லாஸ்ட்ல இருக்க சித்தி சத்தமா சொல்லுங்க, மரியே வாழ்க அப்படின்னு உற்சாகமா சொல்லணும். புனித பெர்னார்ட் அன்னையினுடைய ஒரு மிகப்பெரிய பக்தர். பெர்னார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த புனிதரை பத்தி? அன்னை மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்த புனிதர் இவர். ஐரோப்பியா தேசத்திலே சிலுவை போருக்காக வீரர்களை ஆயத்தம் செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியாக சென்று இளைஞர்களை அழைத்து கொண்டிருந்தார். அப்படி பிரான்ஸ், ஜெர்மனி இந்த பகுதிகளுக்கு சென்று சிலுவை போருக்காக இளைஞர்களை அழைத்து கொண்டிருந்த பொழுது இடையிலே அப்ளிக்கம் என்கிற ஒரு ஊரிலே ஒரு மடத்திலே தங்கினார். அவர் தங்கியிருந்த அறைக்கும் உணவு அருந்த போகிற அறைக்கும் ஒரு நீண்ட வராண்டா இருந்தது. ஒவ்வொரு நாளும் உணவு அருந்துவதற்காக அந்த வராண்டாவை கடந்து செல்ல வேண்டும்.
அந்த வரண்டாவினுடைய மத்தியிலே ஒரு அழகான பெரிய ஒரு மாதா சுரூபம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட போகும்போது அந்த வரண்டாவில் போயிட்டு அந்த மாதா சுரூபம் இருக்கிற அந்த சுரூபத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு மரியே வாழ்க அப்படின்னு கை உயர்த்தி சொல்லுவார். நமக்கெல்லாம் சில பேர் கை வராது, வந்தாலும் இவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே போகாது. என்ன இங்கே வலிக்கும், முட்டி வலிக்கும். ஆனால் அவருக்கு வயசான குருவாக இருந்தாலும் நல்ல உற்சாகமாக அன்னையை பார்த்து சந்தோஷமாக சத்தமாக சொல்லுவார் மரியே வாழ்கன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அதே வரண்டாவில் வரணும், திருப்பி அன்னையினுடைய சுரூபத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு மரியே வாழ்கன்னார். இப்படி வாரக்கணக்கில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் லஞ்சு முடிச்சுட்டு போகும்போதும் மரியே வாழ்கன்னாரு. மதியம் போயிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு திருப்பி அதே வரண்டாவில் வர்ற பொழுது மாதா சுரூபத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு மரியே வாழ்கன்னு சொல்றதுக்காக கையை உயர்த்தலான்னு போனாரு. அவர் கையை உயர்த்திற்கு முன்பாகவே மாதாவினுடைய சுரூபம் உயிர் பெற்று பெர்னாடே வாழ்க என்று சொன்னதாக அந்த புனிதருடைய வரலாற்றில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க மாதாவை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிற பொழுது என்னைக்காவது ஒரு நாள் மாதா உங்களை பார்த்து ஆரோக்கியமேரி வாழ்க, சவத்தியமா வாழ்க, செல்லா வாழ்க அப்படின்னு சொன்னா அதை விட பெரிய கொடுப்பினை நமக்கு இருக்கவே இருக்காது. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? எல்லா கரங்களை தட்டி அன்னையை மயப்படுத்துவோமா? அன்னையினுடைய வழியில சேனையாருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறாங்க. அன்னையினுடைய வழியில் சேனையரின் பயணம். புதுசாலாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்க தேவையே இல்லை. ஏகப்பட்ட பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? ஒரு 40 வயசு ஆச்சு அப்படின்னா ஒரு 2000 பிரசங்கமாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க. விதவிதமான பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஜோக்கு இருக்கிற பிரசங்கமா, ஜோக்கு சொல்கிற பிரசங்கமாக கேட்டிருப்பீங்க, மொக்க போடுற பிரசங்கமாக கேட்டிருப்பீங்க, அவர் வாயை திறந்தாலே தாலாட்டு பாடுற பிரசங்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால புதுசாக உங்களுக்கு பிரசங்கம் வைக்கணும்னு தேவையே இல்லை. எப்படி அன்னையினுடைய வழியிலே சேனையார் நடக்க வேண்டும் என்பதை நான் புதிதாக சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமே இல்லை. உங்களுடைய பயணம் அன்னையினுடைய பாதையிலே எப்படி செல்ல வேண்டும் என்பதை சேனையாருடைய கை நூல்ல தெளிவாக போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது? அதை நீங்கள் டெய்லி வாய்ச்சாலே போதும். இதுக்குன்னு ஒரு உயரமாக ஒரு சாமியார் வந்து பிரசங்கம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சேனையார் அன்னையினுடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஒரு அம்மா தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபாதர் சீக்கிரம் முடிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்குள்ள டயத்தையும் இங்கே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்துட்டாங்க. பிரச்சனை இல்லை, 3:30க்கு முன்னாடி யாராவது சிக்னல் கொடுங்க, ஃபாதர் டைம் ஆயிடுச்சுன்னா. வெரி குட். 3 பாயிண்ட் எப்படி மாதாவினுடைய பாதையிலே சேனையார் செல்ல முடியும் என்பதை உங்களுடைய சேனை நூல்ல இருந்தே நான் சொல்றேன். முதல் பாடம் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்தல். முழுவதுமான அர்ப்பணிப்பும் முழுவதுமான சரணடைதலும் இருக்கிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு சேனையாளரும் அன்னையினுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். முதல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையும் சரணடைதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். என்ன வாழ்க்கை இருக்கணும்? என்ன வாழ்க்கை இருக்கணும்? நல்ல கவுடிங்க, இல்லாட்டி தூங்க விட மாட்டேன். மரியே வாழ்க. புனித மான்ஃபோர்ட் மிக அருமையாக சொல்லுவார். லூயிஸ் மரி மான்ஃபோர்ட் மிக அருமையாக சொல்லுவார், கன்னி மரியாவிற்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முற்றிலும் என்றால் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் கன்னி மரியாவை முற்றிலுமாக சார்ந்து. எப்படி முற்றிலுமாக சார்ந்தல் என்றால் ஒரு அடிமை போல தன்னை மரியாவிற்கு கையளிக்க வேண்டும். யாரை போல கையளிக்க வேண்டும்? யாரை போல கையளிக்க வேண்டும்? உங்களுடைய கை நூல் 6வது அதிகாரம் 2வது அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
புண்ணியங்கள் நிரம்பி இருப்பவளும் நீதியின் கண்ணாடி என்று திருச்சபையால் போற்றப்படுபவளுமான அருள் உலகில் வரையற்ற வல்லமை வாய்ந்த அந்த மரியாவே முழந்தாளிட்டு அந்த தேவனை பார்த்து நான் உமக்கு அடிமை என்று கூறி தன்னையே தாழ்த்தினாள் என்றால், அவளுடைய சேனையாகிய இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மரியாவினுடைய மனப்பான்மையாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அடிமை போல ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பது. சேனையார்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, நீங்க மாதாவினுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நீங்க கேள்வி கேட்கணும். நான் என்னை முழுவதுமாக, அறகுறையான்லாம் இல்லை, 50-50லாம் இல்லை, 60-40லாம் கிடையாது, 20-80லாம் கிடையாது, 100% உங்களை நீங்கள் மாதாவிற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள் என்றால் மாத்திரமே நீங்கள் அன்னையினுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். சரணடைதல், தன்னை முழுவதுமாக அன்னையிடத்திலே ஒப்பு கொடுத்தல். சரணடைதல் என்கிற வார்த்தை போரிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. தோல்வி இருக்கிற பொழுது சரணடைகிறார்கள். அதாவது என்னுடைய உயிர், என்னுடைய உடைமை, என்னுடைய நாடு, என்னுடைய ஆயுதங்கள், என்னுடைய குடும்பம் எல்லாம் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு முன்பாக முழுவதுமாக கொடுத்து விடுவதுதான் போரிலே பயன்படுத்தப்படுகிற இந்த சரணடைதல் என்கிற ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் மலை உச்சியிலிருந்து திடீர்னு தடுமாறி கீழே விழுந்துட்டான். அப்படி கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை ஓரமா இருக்கிற மரத்தை அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். கீழே பார்த்தானா என்னன்னு தெரியல, பயத்துல கத்துறான், கதறான். ஆண்டவரே என்னை காப்பாத்து அப்படின்னு கத்தும் பொழுது ஆண்டவர் உடனே அங்கிருந்து சத்தம் கொடுத்தார். டேய், நீ ஃபர்ஸ்ட் தடவை காப்பாத்துன்னு சொல்லும் போதே அந்த மரக்கிளையை நான் தான் கொண்டு வந்தேன். நீ என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஆண்டவரே காப்பாத்துன்னு கத்திட்டா இல்லையா, என் மேல நம்பிக்கை இருக்குன்னா அந்த கிளைய விட்டுரு அப்படின்னாரு. அது வேற இருட்டின நேரம், எங்கடா கீழே விழுந்தோன்னா மழை வேற, மண்டை உடஞ்சுன்னு சொல்லிட்டு நீ உன்னைய பார்த்தா ஆண்டவர் மாதிரி தெரியல, நான் இதை கிளைய விட மாட்டேன், கீழே விழுந்தோன்னா காலு கையெல்லாம் உடஞ்சிட போகுது அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லா தொங்கிட்டே கிடக்குறான். காலையில பார்த்தா 2 அடி கூட தர இருக்காது. சரணடைதல் என்பது முழுவதுமாக ஒப்பு கொடுத்தல் என்பது சந்தேகங்கள் இல்லாமல் நான் மரியாவினுடைய சேனை, நான் மரியாவினுடைய பிள்ளை, என்னையே நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பொழுது என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எத்தகைய துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் என்னுடைய அன்னை என்னை கைவிட மாட்டாள். ஏனென்றால் நான் என்னை முழுவதுமாக சரணாகதியாய் அன்னையினுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அன்னையின் பிள்ளை அவலமாய் போகாது என்று சொல்லுவார்கள். அன்னையினுடைய பிள்ளை மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதுதான் சரணடைதல். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அவள் சொன்னால் யாராவது அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏனென்றால் கன்னியா இருந்து கருவுறுகிற பொழுது யூத சட்டத்தின்படி அந்த பெண்ணை இழுத்து வந்து நடுத்தெருவில் நிறுத்தி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அவமானம். போகிற வருகிறவர்கள் எல்லாம் கல்லெறிந்து எறிவார்கள். இந்த ஊர் உலகம் சிரிக்காதா என்று அன்னை நினைத்திருக்கலாம், இந்த உலகம் என்னை பார்த்து துப்பாதா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இது தூய ஆவியினால் நடக்கிற காரியம். இது ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் ஒரு காரியம் என்று சொல்லப்பட்ட பொழுது அன்னை மரியாள் சொன்னால், இதோ ஆண்டவருடைய அடிமை. இதுதான் முழுவதுமாக அர்ப்பணம் செய்தல். இதுதான் தன்னையே அடிமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தல். நாமெல்லாம் முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா? சேனையாளர்களே, மரியே வாழ்க. என்னை மட்டும்தான் பார்க்கணும், மரியே வாழ்க. பார்க்க சைக்காட்டினாலும் பார்க்கணும், மரியே வாழ்க. இந்த ஒரு மாதிரியை நாம் பின்பற்றுகிற பொழுது சேனையாருடைய பாதை மரியாவினுடைய பாதையிலே அமைந்திருக்கிறது என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே கையளித்தால், இந்த கையளிப்பு நமக்கு இருக்கிறதா? எல்லாம் மீட்டிங் வரோம், மரியான் சேவை கூட்டத்துக்கு போறோம், பூசைக்கு வர்றோம், நம்மளையே கையளிக்கிறோமா அப்படின்னா டவுட்டு தான். ஒரு மாமியாகாரி மருமகளை பற்றி சொல்லிச்சு இன்னொரு பொம்பளைகிட்ட, என் மருமக என்ன தெய்வமா நடத்துறா, என் மருமக என்ன தெய்வமா நடத்துறா, என் மருமக என்ன தெய்வமா நடத்துறான்னு சோகமாக சொல்லிச்சு.
அதை கேட்ட அந்த பொம்பளை, அதான் நல்ல தெய்வமாத்தானே நடத்துறா, சந்தோஷமா சொல்லு, ஏன் சலிப்பா சொல்ற அப்படின்னு சொன்ன. என்னத்தப்போ இந்த சாமிக்கெல்லாம் பூ பழம்லாம் காட்டுற மாதிரி எனக்கு முன்னாடி பிரியாணி தட்டை வந்து காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான். சாமிக்கு தீபாராதனை காட்டுற மாதிரி என் முன்னாடி லட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு போயிடுறா. எங்கே என்னை தெய்வமாக நடத்துகிறா? இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இது அல்ல, காட்டிட்டு போகிறது அல்ல. சேனை கூட்டத்துக்கு வந்துட்டு நம்மளை காட்டிட்டு போகிறது அல்ல. பூசைக்கு வந்துட்டு நம்மளை காட்டிட்டு போகிறது அல்ல. மாறாக முழுவதுமாக கையளிக்கிற பொழுதுதான் சேனையாளர்கள் ஒவ்வொருவருமே அன்னை மரியாவினுடைய பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான்லாம் சரியான ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வரேன். அந்த காலத்தில் நான் சிறுவனாக இருந்த பொழுது சர்க்கஸ் காமிக்கிறவங்கலாம் கிராமத்துக்கு வருவாங்க, இந்த மேலெல்லாம் அடிச்சுட்டு. அப்போ நடு தெருவுக்குள்ள வந்து நிறைய வித்தையெல்லாம் காட்டுவாங்க. ஒரு நாள் சர்க்கஸ் காட்டுறவன் ஊருக்குள்ள வந்துட்டு எல்லாரையும் மேலே அடித்து கூப்பிட்டுட்டான். எல்லா மக்களும் வந்தாங்க அந்த ஊர் மைய பகுதிக்கு. வந்த உடனே அவன் 2 பக்கமும் 2 கம்பை ஊண்டி இடையில ஒரு கயிறை கட்டினான். இடையில ஒரு அப்ப எல்லாரையும் பார்த்து சொன்னா, இந்த கயிறு மேல என்னால நடக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் நம்புறோம்னு சொன்னாங்க. நம்புறீங்களா? ஜோரா கைத்தட்டுங்க. இப்படி சொன்னோன்னா அவனும் சொன்னா ஜோரா கைத்தட்டிட்டாங்க. அவன் என்ன பண்ணா, அப்படியே ஒரு பக்கம் கம்புல ஏறி அந்த கயத்துல அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து அடுத்த பகுதிக்கு வந்துட்டான். மறுபடியும் சைக்கிளை தூக்குறான். இந்த சைக்கிளை தூக்கி என்னால இந்த கைத்தில் நடக்க முடியும் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். சும்மா தட்டுங்க. மக்கள் எல்லாம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் கை தட்டினாங்க. இவனும் சைக்கிளை தூக்கிட்டு அந்த கைத்துல அப்படியே நடந்து அந்த பகுதியில் இறங்கிறான். எல்லாம் ஜோரா கை தட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய கல்லை எடுக்கிறான். பெரிய பாறையை தூக்கி காமிச்சிட்டு, இந்த பாறையை தூக்கிட்டு என்னால இந்த கயத்தில் நடக்க முடியும் நம்புறீங்களா? ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். அதே மாதிரி எல்லாரும் ஜோரா கை தட்டாங்க. இவன் அப்படியே பாறையை தூக்கிட்டு அந்த கம்புல பிடிச்சி ஏறி அந்த கயித்துல அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிட்டு வர்றான். எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் அவனுடைய திறமையை பார்த்து சத்தமா கைத்தட்டாங்க. சத்தமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்படி சத்தமா கைத்தட்டாங்க. அப்ப கடைசியா கேட்கிறான், ஒரு குழந்தைய தூக்கிட்டு என்னால் நடக்க முடியும் நம்புறீங்களா? சத்தமா அப்ப ஜோரா கைத்தட்டுங்க. குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியும் நம்புறீங்களா? அப்போ யாராவது உங்க குழந்தைய கொடுங்க அப்படின்னு கேட்டா உடனே ஒரு பக்கி கொடுக்கல. மரியே வாழ்க. நம்ம கேட்ட நேரம் புள்ள கில்ல கீழே விழுந்துருச்சுன்னா இப்படிதான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? சாத்தானுக்குரிய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? ஒரே கடவுளை விசுவசிக்கிறீர்களா? கன்னி மரியாதை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்தாவியை விசுவசிக்கிறீர்களா? விண்ணுலக வாழ்வை விசுவசிக்கிறீர்களா? உங்களே முழுசுமா தர்றீங்களா? சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போங்க, எங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. அது அல்ல கையளிப்பு. மரியாயின் சேனையாளர்கள் தங்களை 100% கையளிக்கிற பொழுதுதான் நீங்கள் ஒவ்வொருவருமே மாதாவினுடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இது முதல் பாடம், முழுவதுமாக அர்ப்பணம் செய்த. இரண்டாவது, மரியாளின் மீது நான் சொல்றதெல்லாம் என்னோட கருத்துக்கள் இல்லைம்மா, எல்லாம் சேனை நூல்ல இருக்கு, நான் அதை உங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, மரியன்னையின் மீது கண்மூடித்தனமான உண்மையான ஒரு பக்தி. மரியாவின் மீது உண்மையான கண்மூடித்தனமான பக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க கை நூல்லே இருக்குது. லூயி மரி மான்ஃபோர்ட்டுடைய அந்த கருத்துக்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அரசி, அவர் சொல்லுகிற காரியம், என் அரசியே, என் தாயே, நான் முழுவதும். பார்த்தீங்களா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதேன், புதுசாலாம் ஒன்று நான் பிரசங்கம் வைக்கல, உங்கள் மண்டையில் நல்லா இறங்குறதுக்காக திருப்பி சொல்கிறேன். என் அரசியே, என் தாயே, நான் முழுவதும் உமக்கு சொந்தம், எனக்குள்ளதெல்லாம் உமக்கு சொந்தம். இதை மனசில் நல்லா வச்சுக்கணும். எனக்கு உள்ளதெல்லாம் உமக்கே சொந்தம். எப்படி உடல் ஓயாமல் காற்றை உட்கொள்ளுவது போல என் ஆன்மா மரியாவை உட்கொள்ள வேண்டும். இதுதான்
உங்க சேனை கை நூல்ல இருக்கிற காரியம். இதுதான் கண்மூடித்தனமான பக்தி. இதைத்தான் எங்க சபையில அர்ப்பண ஜெபம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும், இதோ என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதையும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் உமக்கு சொந்தம் என்பதால் என்னை உம் உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணி காத்தருளும். என்னை முழுவதுமாக, என் கண் காது வாய் இருதயம் முழுவதுமாக அன்னையினிடத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் அந்த தாய் மீது வைத்திருக்கிற உண்மையான பக்தி, கண்மூடித்தனமான பக்தி. ஒரு சின்ன பையன் சாமியாரா போகணும்னு செமினரிக்கு போகிறான். சாமியாரா போகணும்னு செமினரிக்கு போகிறான். அந்த பையனுக்கு ஒரு மாதா பக்தி அதிகம்தான். போய் நல்லா படிச்சுட்டு அந்த தத்துவவியல் படிப்பெல்லாம் படிக்கணும். அது படிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் சாமியாரா போகணும் அப்படின்னு திருச்சபையில் சட்டம்லாம் இருக்கும். இந்த சொங்கி சோமாரி இவங்களெல்லாம் சாமியார் ஆக்க மாட்டாங்க. இந்த ஒத்த கண்ணு ரெண்டரை கண்ணு அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. ஊனமுற்றவர்களை ஆக்க மாட்டாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் கல்யாணம் பண்ணால் அவங்க பிள்ளைங்களை மட்டும்தான் ஆக்குவாங்க. ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கையிலேருந்து வர்ற பிள்ளைங்களை தான் ஆக்குவாங்க. இப்போல்லாம் நிறைய தளர்த்திட்டாங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி உடம்புல பெரிய நோய்கள், குரோனிக் டிசீஸ் என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரி நோயெலாம் இருந்தால் சாமியாராக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த தத்துவியல் படிப்புக்கு முன்னாடி அதனால எல்லாரையும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டாக்டர் செக் பண்ணி இந்த மாணவன் குருவாவதற்கு தகுதி அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும் டாக்டர். இந்த பையன் சின்ன வயசுலேருந்தே சாமியாரா பொண்ணு ஆர்வமாக படித்தான். அவன் கூட படித்தவங்க ஒரு 12 பேர் இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது மருத்துவ பரிசோதனைக்கு. மதுரையில் லெய்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சிஸ்டர்ஸ் நடத்துகிற மருத்துவமனை இருக்கு. அங்கே போயிட்டு பரிசோதனைக்காக போகிற பொழுது அவனோடு உடன் சென்ற எல்லா மாணவர்களும் பரிசோதனை முடிச்சுட்டு இவனும் பரிசோதனைக்கு போயிருந்தான். எல்லா செக்கப் முடிஞ்சிருச்சு. கடைசியாக தலைமை மருத்துவரிடம் சென்று மருத்துவ பரிசோதனைக்கான ரிப்போர்ட் வாங்கணும். எல்லாரும் போயிட்டு மருத்துவ பரிசோதனைக்கான ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியாக இந்த சின்ன பையன் உள்ளே போகிறான். போன உடனே டாக்டர் சொல்கிறாரு, பிரதர் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாரு. எல்லாரும் போன உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவனை மட்டும் உட்கார சொல்கிறாருன்னு அந்த பையனுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. அப்போ அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் டாக்டர் எடுத்து வச்சு காமிச்சிட்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, பிரதர், மெடிக்கலாக நான் உங்களை ப்ரொமோட் பண்ண முடியாது. மெடிக்கலாக உங்களை நான் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய இதயத்தினுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. திஸ் கம்ஸ் அண்டர் குரோனிக் டிசீஸ். இது ஒரு பெரிய நோய் பிரிவின் கீழே வருகிறது. எனவே நான் உங்களை மெடிக்கலாக ப்ரொமோட் பண்ண முடியாது. அந்த ரிப்போர்ட்டில் அப்படி எழுதியிருக்கார். அந்த பிரதர் பேரை போட்டு ஹீஸ் மெடிக்கலி ஃபிசிக்கலி அன்ஃபிட் டு பிகம் அ ப்ரீஸ்ட். மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குருவாக மாறுவதற்கு நான் பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள்லாம் போட்டிருக்கு. பையன் அங்கேயே உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டாவில். டாக்டர் சொன்னார், தம்பி நான் டாக்டரு, கரெக்டாக தான் நான் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேற்றி அனுப்பி விட்ட உடனே அங்கே குருமடத்துக்கு போயிட்டு குருமட அதிபர்னு ஒரு ஆள் இருப்பார். அங்கே அவர்கிட்ட போய் பரிசோதனையை கொடுத்த உடனே, ரிசல்ட்டை கொடுத்த உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறார், தம்பி ரொம்ப கஷ்டம், உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வாங்க அம்மா அப்பாவை, ஏன்னா பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, உடல் ரீதியாக தகுதி இல்லை, இதயத்தில் ஓட்டை அப்படின்னா பெரிய நோய், அது சீரியஸ் கண்டிஷன். இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, மாதா மேலே ரொம்ப பக்தி. அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, உள்ளே போயிட்டு மாதாவை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு திட்டிட்டு வந்துடுறான். சின்ன வயசுலேருந்து நான் உன்னை தான் நம்பிட்டு இருந்தேன், சின்ன வயசுலேருந்து
ஒன்றைத்தானே நம்பிக்கிட்டு இருந்தேன். மரியான் சேனை கூட்டத்திலலாம் சிறுவர் பிரசிடியத்துக்கு போயிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக எனக்கு ஆப்பு வச்சுட்டியே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு மாதா பார்த்து திட்டிட்டு திருப்பி ரெக்டர்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்கும்போது அந்த ரெக்டரோட ஒரு நண்பர் வரார். அந்த நண்பர் கேட்குறாரு, எதுக்குப்பா என்ன விஷயம்னு கேட்டவுடனே, இந்த மாதிரி இந்த பிரதருக்கு இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா படிக்கிற பையன்ப்பா, நல்ல பையன், ஏற்கனவே இப்போல்லாம் யாரும் சாமியாருக்கு போகிறதுக்கு வர்றதில்ல, இருக்கிற பையனை அனுப்புறியே, நான் வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இருதய நோய் நிபுணர், கார்டியாலஜிஸ்ட்டை நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னோடனே அந்த ரெக்டர் குறுமட அதிபர் பல நாடுகளுக்கும் போய் படித்தவர் இல்லையா, அவர் சொல்கிறார், அதெல்லாம் எதுக்குப்பா செலவு, இங்கே பாரு பெரிய டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னோடனே, இருந்தாலும் அந்த நண்பர் குரு விடலை. இந்த பையனை பார்த்து ஏதோ பரிதாபப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். அவரே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, தம்பி நீங்கள் அடுத்த நாள் போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த தம்பி மாதா கோயிலுக்கு மறுபடியும் போயிட்டு மாதா பார்த்து 2வது இடம் திட்டிட்டு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் எங்கே இருக்காருன்னா மதுரை அண்ணா நகரில் இருந்தார். உள்ளே போனோடனே அந்த பிரதர் சட்டையெல்லாம் கழட்ட சொல்லிட்டு பனியெல்லாம் கழட்ட சொல்லிட்டு ஒரு பெஞ்சு மாதிரி இதில் படுக்க வச்சிட்டார். நெஞ்சில் அந்த ஹார்ட் பகுதியில் பசையாக ஊற்றி டியூப்பை மாட்டிட்டு பிடிச்சி அமுக்கி பார்க்குறாரு, கம்ப்யூட்டரை பார்க்குறாரு, அமுக்கி பார்க்குறாரு, கம்ப்யூட்டரை பார்க்குறாரு. ஏசி ரூம். அந்த பையன் லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்குறதுக்கு முன்னாடி மாதா பார்த்துட்டு ஒரு ஜெபம் சொல்லிட்டு தூங்கினான். 4 வரி தான் ஜெபம். ஐ ட்ரஸ்ட் யுவர் மைட், யுவர் கைண்ட்னஸ் மதர் டியர், ஐ டூ பிலீவ் தட் யூ ஆல்வேஸ் நியர், வாட் எவர் ஹேப்பன்ஸ் மதர் மைல்ட், ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் இன் யுவர் சைல்டு. பீட்ரு விடுறேன்னு நினைக்காதீங்க. ஜெபம் என்னன்னா, அன்பின் அன்னையே, உந்தன் பலத்தின் மீதும் உம்முடைய சக்தியின் மீதும் நான் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் மீதும் உன்னுடைய மகன் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதுதான் அந்த ஜெபத்தோட பொருள். சொல்லிட்டு இந்த மாதிரி குழுன்னு காற்று வந்ததுனால ஏசியிலேருந்து கண்ணை மூடிட்டான். டாக்டர் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு தட்டி எழுப்புறாரு, தம்பி எந்திரிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படி இந்த எக்ஸ்ரே வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தட்டி எழுப்பி விட்டாரு. அந்த பையன்தான் இந்த பையன். மிஷின் இன்னும் ஓடிட்டு இருக்குது பிரச்சனை இல்லாமல். இதுதான் அன்னை மரியாவிடத்தில் முழுவதுமாக கண்மூடித்தனமான பக்தி. ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் இன் யுவர் சைல்ட். அன்னையின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் தாய் என்னை பார்த்து கொள்வார். எனவேதான் இந்த ஜெபம் ஜபிக்கிற பொழுது மிகவும் இரக்க மிகுந்த தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உபகார சகாயங்களை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக, என்னது உம்மால் கைவிடப்பட்டதாக, உம்மால் கைவிடப்பட்டதாக, அதை நல்ல மனசுல வச்சுக்கிறேன். ஒருபோதும் இதுதான் அன்னை மீது வைத்திருக்கிற கண்மூடித்தனமான பக்தி, உண்மையான பக்தி. என்ன நடந்தாலும் மாதா பார்த்துக்கிடுவாங்க. என்ன நடந்தாலும் எங்கள் டேடி என்கிட்ட அதுக்கு அடிக்கடி எதாவது சொல்லுவார், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத தம்பி, மாதா பார்த்துப்பாங்க எல்லாத்துக்கும். அப்போ பரீட்சையில் ஃபெயிலுப்பா, அதெல்லாம் கவலைப்படாத, மாதா பார்த்துப்பாங்க. ஏன் மாதா வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் எங்கள் டேடி என்ன சொல்லுவார், அதெல்லாம் மாதா பார்த்துப்பாங்க. அப்போ ஒரே கணக்கு வரவே மாட்டேங்குதுப்பா, அதெல்லாம் பயப்படாதப்பா, மாதா பார்த்துக்கிறாங்க. எப்பா எக்ஸாம் எழுத பயமாக இருக்குப்பா, அதெல்லாம் கவலைப்படாத, மாதா பார்த்துப்பாங்க. மாதா இன்று வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. 3வது பாடம், தன்னையே தூய்மைப்படுத்தி கொண்டு. இதான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், புதுசாலாம் நான் சொல்லலை. இருந்தாலும் திருப்பி நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மண்டைக்குள்ள நல்லா இறக்கி வச்சுக்கணும். தன்னையே தூய்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை தூய்மைப்படுத்த. மற்றவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தன்னை தூய்மைப்படுத்திக்கணும். உடைய சேனையில் இருக்கிற காரியம் இது. சேனையார்கள் தங்களையே தூய்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை தூய்மைப்படுத்துவதுதான் சேனையாருடைய முக்கியமான பணிகளில் ஒன்று. அப்போ அடுத்தவங்களை தூய்மைப்படுத்தணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்?
நாம தூய்மையா இருக்கணும். நாம தூய்மையா இருக்கிறோமா? சில நேரத்தில் பேரில் மட்டும்தான் மரியாதை சேனை. இந்த ப்ளூ கலர் சேரியை கழட்டி போட்டு வீட்டில் இறங்கிட்டா ஒத்த வாடி யார்கிட்ட பேசுற, நல்லா எந்த ஊர் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, வாயை திறந்தா கூவமா ஓடும், வாயை திறந்தா இங்கிலீஷா ஒரு பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை ஓடும்போது. ஆனால் பேர் மட்டும் மரியாயின் சேனை. இங்கே வர்றது மட்டும் ஊதா கலரில் சேலையை கட்டிட்டு, எப்பா என்ன பக்திப்பா மரியாயின் சேனை, அப்போ முடியல. ஆனால் வீட்டுக்கு போனோன்னா வேற எதோட சேனை, மரியாயின் சேனை இல்லை. அப்போ முதல்ல நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளணும். நீ பரிசுத்தமா இருக்கணும். சேனை என்பது நீங்கள் போடுகிற ஆடையிலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேனையா இருக்கணும். எங்க சேனையா இருக்கணும்? சும்மா பேர் மட்டும் மரியாதை சேனை வச்சுக்கிட்டு இருந்தா சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்முடைய வாழ்க்கை மூலமா மாதா வாழ்த்தம். இப்படிதான் ஒரு வேற்று மதத்து இளைஞன் பங்குசாமியிட்ட வந்து சொன்னான், ஃபாதர் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனா மாற விரும்புகிறேன் ஃபாதர். ஃபாதர் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனா மாற விரும்புகிறேன் ஃபாதர். சாமியாருக்கு சந்தோஷம், அப்பா ஒரு புது டிக்கெட் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ரொம்ப சந்தோஷம்டா தம்பி, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனா மாறிடலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீ பண்ணணும். ஒரு 6 ஞாயிற்றுக்கிழமை நீ பூசைக்கு வரணும். அப்போ தான் நம்ம கத்தோலிக்க மறையை பற்றி உன்னால் கற்றுக்க முடியும். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் சத்தமா மரியே வாழ்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க மரியே வாழ்கன்னு. அப்படி சொல்றல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க மரியே வாழ்கன்னு. நல்லா ஓங்கி அடிங்க, பரவாயில்ல. மரியே வாழ்க. பக்கத்தில் உள்ளவங்களை அடிங்க, மரியே வாழ்கன்னு சொல்லுங்க. அப்படி முதுகுல 2 தட்டு தட்டுங்க, மரியே வாழ்க. சாமியார் சொன்னாரு, தம்பி சந்தோஷம், நீ வந்து 6 ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வா, 6வது ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துறேன். அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்சோடனே அந்த சிஸ்டர் உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட கேட்டிகிசம் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனும் ஒத்துக்கிட்டான், சரி ஃபாதர் அப்படியே செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தான், சிஸ்டர்கிட்ட போய் மறைக்கிளி கிளாஸுக்கு போனான். 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்தான், சிஸ்டர்கிட்ட மறைக்கிளி கிளாஸுக்கு போனான். 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்தான், 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்தான், 5வது ஞாயிற்றுக்கிழமை வந்தான். 5வது ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது அவங்க அம்மாவும் கூட வர்றாங்க. வந்துட்டு சாமியாரை பார்த்து சொன்னாங்க, சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி, என் பையன் இப்போல்லாம் என்னை திட்டுறதில்ல சாமி, என்னை அடிக்கிறதில்ல சாமி, எல்லா கெட்ட வழக்கம் போயிடுச்சு சாமி. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, டெய்லி பீர் அடிக்கிறான் வீட்டில் வந்து, அதை மட்டும் சொல்லி திருத்திருங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாதம்மா அதெல்லாம் நான் சொல்லி அட்வைஸ் பண்ணுறேன், அவன் நல்ல பையனாக மாறிடுவான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. 6வது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றான். பூசை முடித்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்கணும். பங்குசாமியிடம் சொல்கிறான், சாமி சின்ன பிள்ளைகளுக்கு தான் அவங்க ஞானத்தாய் கையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை தலையில் லைட்டாக ஊற்றுவீங்க, நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நல்லா என்னை முக்கி எடுங்கன்னு சொன்னோன்னே சாமியார் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, 2 விதமான ஞானஸ்தானமே திருச்சபையில் கொடுக்கலாம், நீ விரும்புகிறபடியே உனக்கு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பூசை முடித்த உடனே அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுருந்தார் சாமியார், தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டியில் அந்த பையனை இறக்கி விட்டு அவன் விரும்புகிறபடி ஞானஸ்தானம் கொடுக்குறார். 3 தடவை முக்கி எடுக்கிறார். உன் பேர் மைக்கிள், உன் பேர் ராஜா இல்லை, உன் பேர் மைக்கிள், உன் பேர் ராஜா இல்லை, உன் பேர் மைக்கிள், உன் பேர் ராஜா இல்லை, உன் பேர் மைக்கிள். 3 தடவை முக்கி எடுத்து இப்போ ராஜாவை இருந்தவன் எப்படி மாறிட்டான்? வேற மதத்துக்கார யாரா மாறிட்டான்? கத்தோலிக்க கிறிஸ்தவனா மாறிட்டானா அவனும் ஹாப்பி, அவங்க மம்மி ஹாப்பி, பங்குசாமியார் ஹாப்பி. அப்படியே சந்தோஷமா திருப்பி வீட்டுக்கு போறான். ரோட்டில் நடந்து போற வழியிலே கண்ணுக்கு படுது டாஸ்மாக். ஸ்ட்ரைட்டா போக வேண்டியவன் அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுக்கிறான். எடுத்து போய் அந்த ஜன்னல் கம்பி கீழே கையை விட்டு, அண்ணா 2 பாட்டில் குடினான்னு கேட்குறான். அப்படியே பீர் பாட்டில் வாங்கிட்டு சட்டைக்குள்ள வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே நேரம் நல்ல புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறான். அவன் ரூம் கதவை சாத்திட்டு பாத்ரூம் போயிட்டு பக்கெட் நிறைய தண்ணியை ஊற்றுறான். ஊற்றிட்டு 2 பாட்டில் எடுக்கிறான். 3 தடவை முக்கிறான். உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸு, உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸு, உன் பேர் பீர் இல்லை ஆரஞ்சு ஜூஸ். பீர் ஆரஞ்சு ஜூஸா மாறுமா? 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 அப்போ நீ ஊதா சேலை கட்டினா மரியாதை சேனையா?
நீ ப்ளூ சாரி கட்டியிருந்தா மரியாயின் சேனையா? நோ 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 நோ. உள்ளம் மாறணும். ஊதா சாரி கட்டினா நீ மரியாயின் சேனை இல்ல. நீ மாதாவிற்கு உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து முழுவதுமாக அர்ப்பணம் செய்து கண்மூடித்தனமான அன்பு வைத்து அந்த மரியாள் போலவே நீ பிரதிபலிக்கிற பொழுது, மரியாளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற பொழுது, மரியா எப்படி தன்னை முழுவதுமாக உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது, அதுதான் உண்மையான மரியாயின் சேனை. ஊதா சேலை கட்டின மரியாயின் சேனையா? ஊரை ஏமாத்திலாம் என்னை ஏமாற்ற முடியாது. எல்லாரும் மூஞ்சி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மாதாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ முதல்ல தன்னை தூய்மைப்படுத்துகிற பொழுதுதான் பிறரை நம்மால் தூய்மைப்படுத்த முடியும். உங்களுடைய கையினுள்ள இருக்கிற ஒரு காரியம், மரியாயின் சேனையாளுடைய முக்கியமான பணி, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறரை தூய்மைப்படுத்த வேண்டும். உங்க சேனை கைநூல்ல இருக்குது இந்த விஷயங்கள்லாம். என்ன ஃபாதர் நேற்று நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் வாசிச்சிங்களா? அப்பெல்லாம் கேட்காதீங்க. சிறு வயதிலிருந்து மரியாயின் சேனை சிறுவர் பிரசீடியம். நான் சிறுவர் பிரசீடியம் நல்ல நான் வச்சுக்கோ, ஏமாற்ற முடியாது என்னெல்லாம். கைநூல்ல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ சேனைகளுடைய உண்மையான பணி என்ன அப்படின்னா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறரையும் தூய்மைப்படுத்து. தன்னை தூய்மையாக்குதல் என்றால் பாவம் பற்றிய புரிதல்களோடு இருப்பது. பாவம் சொன்ன உடனே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு தான் நம்ம மண்டைக்குள்ள ஞாபகம் வரும். மரியாயின் சேனையாருடைய புனிதம் என்பது என்னவென்றால், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் புனிதம் இருக்கணும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் புனிதம் இருக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் புனிதம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் புனிதம் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நாம் மாதாவினுடைய பாதையிலே சேனையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ சேனையாளுடைய உண்மையான பணி என்ன அப்படின்னா, முதல்ல உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கை இருக்கிறதான்னு ஒவ்வொரு சேனையாளரும் கேள்வி கேட்கணும். நான் மாதாவின் சேனையாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பணும். ஏன்னா நாமெல்லாம் ஜபத்தில் நம்மளை மிஞ்சவே முடியாது. சேனை கூட்டம் போயிட்டா அடாடாடா அப்படியே இன்னொரு மாதா பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒவ்வொருத்தங்களையும் பார்க்க. ஆனால் உள்ள எங்க 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 அங்க இருக்கணும். ஏன்னா பேசுறதெல்லாம் பேசிடுவோம், எல்லா வார்த்தையும் பேசுவோம். இங்கிலீஷில் திட்டுவோம், இன்னொரு ஆளை திட்டிட்டு இங்கே மரியாவே வா, திங்களை போல் அழகு, வைகரை போல் தோற்றம். சொல்லுங்க, வைகரை போல் தோற்றம். இதெல்லாம் நல்லா சொல்லுவோம், இதெல்லாம் நல்லா சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறணும். சேனையாளர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்முடைய அவருடைய விருப்பப்படி நாம் நடந்து கொள்ளணும். மாதாவுடைய செய்தி அதுதான். கடைசி அவங்க பேசுனது இதுதான். அவர் சொல்வதையெல்லாம் இங்க கெட்டுங்க விட்டுருங்க. அவர் சொல்வதையெல்லாம், அவர் சொல்வதையெல்லாம், அதான் பின்னாடி லாஸ்ட் லைன், அவர் சொல்வதையெல்லாம், அவர் சொல்வதையெல்லாம், அவர் சொல்வதையெல்லாம், அவர் சொல்வதையெல்லாம். மரியே வாழ்க. சொல்றதை செய்யணும். மாதா நமக்கு கொடுத்த செய்தி இதுதான். கடைசி நம்ம மாற்றம் இருக்கணும். மற்றவங்களை போல நாம இருக்கக்கூடாது, இன்னொரு மாத்துக்காரங்களை போல நாமளும் இருக்கக்கூடாது. ஏன் நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கு அப்படின்னா, நாம் பழகி போயிடுச்சு. சில காரியங்கள்லாம் அசிங்கமாக பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுறது. ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்தா கேட்க வேண்டாம், அந்த இடம் சரியான என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஏய் தெரியாதா அவ சேனை கூட்டத்தாய் அவ்வளோ பக்தியாக இருக்கா, அங்கே போய் பாரு.
அப்படி இருக்கக்கூடாது. சில விஷயங்கள், சில பாவம் நிறைந்த வாழ்க்கை முறைகள், பாவம் நிறைந்த வார்த்தைகளை பல வருஷமா பேசுறதுனால நமக்கு பழகி போயிருக்கும். என்ன போயிருக்கு? பழகி போயிருக்கு. இந்த பழகி போன மேட்டர்லாம் ஒன்றும், உங்க வாயிலிருந்து வார்த்தை வருது அப்படின்னா ஒருத்தவங்களை பாராட்டுற வார்த்தை மட்டும்தான் வரணும். உங்க வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா நல்ல வார்த்தை மட்டும்தான் வரணும். இது பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் இதுதான் சொல்றேன். ஒருத்தன் தண்ணியை போட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு முனிவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தவம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு முனிவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தவம் பண்ணிட்டு இருந்தார். ஏன் இதை சொல்றேன்னா, சேனையில் உள்ள முக்கியமான பாயிண்ட் இது. உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை புனிதப்படுத்தணும், அதுதான் சேனையாருடைய பணி அப்படின்ட்டு உங்க கை நூல் சொல்லுது. முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. இவன் போதையில் இருந்தனால முனிவரை பார்த்து நக்கலா ஏதோ சொல்லிட்டான். யாரு கண்ணை மூடிக்கிட்டு 1.5 மணி நேரம் என்ன கனவு கண்டுட்டு இருக்கு அப்படின்னு திட்டான். முனிவர் டக்குன்னு கண்ணை திறந்து பாட்டு டென்ஷன் ஆயிட்டு, என்னுடைய தவத்தை நீ குலைத்து விட்டாயே, நான் உனக்கு சாபம் தருகிறேன், நாளையிலேருந்து நீ பண்ணியா மாறிடுவேன். நாளையிலேருந்து இவனுக்கு லைட்டா பயமாயிருச்சு. என்னடா அது, முனிவர் இப்படி சாபம் போட்டாரே, நாளையிலேருந்து பண்ணியா மாறிடும். போய் நேர அவங்க பிள்ளைய பார்த்துட்டு மகனை பார்த்து, மகனே இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, முனிவர் எனக்கு சாபம் போட்டார், நாளையிலேருந்து நான் பண்ணியா மாறிடுவேனா. ஒருவேளை நான் பண்ணியா மாறிட்டா தயவுசெய்து என்னை அருவாள் எடுத்து வெட்டி போட்டுரு. அந்த பண்ணி வாழ்க்கையை என்னால் ஜீரணிக்கவே முடியல, தயவுசெய்து என்னைய அருவாள் எடுத்து வெட்டி போட்டு. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அப்பாவை காணோம். பையனுக்கு டவுட்டாக வந்துருச்சு, ஒருவேளை முனிவரோட சாபம் பழிச்சிருச்சோ, டேடி பண்ணியா மாறிட்டாரோ, அவர் கடைசியாக கேட்டுக்கிட்டாரு பண்ணியா மாறிட்டா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு அவங்க டேடியை தேடி போகிறான். ஃபஸ்ட்டு தெரு போகிறான், அங்கே ஒரு 5-6 பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. உத்து பார்க்குறான், ஒரு மூஞ்சி கூட மேட்ச் ஆகலை. அடுத்த பண்ணி அப்படியே பார்க்குறான், குனிஞ்சு பார்க்குறான், அவங்க டேடி பண்ணி மாதிரியே தெரியல. பக்கத்தில் உள்ள பண்ணியை போய் அப்படியே பார்க்குறான், காணாம, இது வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு போகிறான். சரி அடுத்த தெருவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவுக்கு போகிறான். அங்கே ஒரு 10 பண்ணி கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் ஒவ்வொரு மூஞ்சியாக பார்க்குறான், இது இல்லை. அந்த அம்மா தட்டி எழுப்புங்க, அந்த அம்மா தட்டுங்க, அதுவும் இல்லை ரைட்டு. அப்படியே அடுத்த பண்ணி போய் அப்படியே உத்து பார்க்குறான், அதுவும் இல்லை. என்னடா அப்பா மூஞ்சி மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாளோட திரும்பி ரிட்டர்ன் போகிற நேரத்தில் சைடுலேருந்து சத்தம் கேட்குது, மகனே நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்ட்டு. சத்தம் வந்த திசையை பார்த்தா 15 பண்ணி கூட்டமாக ஃபேமிலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் குனிஞ்சு பார்க்குறான், எக்ஸாக்டாக ஒரு பண்ணி மூஞ்சி அவங்க டேடி மூஞ்சி மாதிரியே இருக்கு. டேடி நீங்களா அப்படின்ட்டு அருவாள் எடுத்து வெட்டுறதுக்காக ஓங்குறான். அப்போ அந்த டேடி பண்ணி சொன்னிச்சு, மகனே என்னை வெட்டாத, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இங்கே பாரு, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த சாக்கடையில் குழுன்னு இருக்குடா, எனக்கு என்னை வெட்டிடாத. இங்கே பாரு அவன் சித்திடா, அங்கே போய் ஒன்று செட் பண்ணிட்டாரு, சித்திடா என்னை வெட்டிடாதடா மகனே, இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நல்ல கவனிங்க, குழுன்னு தான் இருக்கும், ஆனாலும் பண்ணி வாழ்க்கை. அது பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. சித்தியும் தான் இருக்கும் கூட, 2 குட்டியும் பக்கத்தில் இருந்துச்சு இருக்கும், ஆனால் அது இறைவன் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, பன்றி வாழ்க்கை. ஊதாரி மைந்தன் பண்ணியா கிடந்தான், ஆனால் எந்திரிச்சு போய் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து தன்னை பரிசுத்தமான பிள்ளையாக அவன் மாற்றிக்கொண்டான். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சேனையாருடைய முக்கியமான பணி இதுதான், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிறரையும் பரிசுத்தப்படுத்துதல். அப்போ முதல்ல நீங்க சேனையாளர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் பரிசுத்தராக, பரிசுத்தமான வாழ்க்கையை, தூய்மை நிறைந்த வாழ்க்கையை, அன்னை மரியாள் தூய்மை நிறைந்தவளாக, பரிசுத்தம் நிறைந்தவளாக, 100% பரிசுத்தம் நிறைந்தவளாக அவள் வாழ்ந்து வந்தாள். அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிற பொழுதுதான் உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சேனையார் என்று அழைக்கப்பட உங்களுக்கு தகுதி இருக்கிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கை இருக்கிற எல்லாரும் மரியே வாழ்க, வாய் இருக்கிற எல்லாரும் மரியே வாழ்க, கையை நல்லா நீட்டி மரியே வாழ்க. ஒரு ஊருக்கு 10 நிமிஷம். நன்றி, ஐ லைக் தட்.
ஏற்கனவே என்னோட 1/4 மணி நேரத்தை எடுத்துட்டு விட்டாங்க டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கான். ஏனிக நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஒரு ஊருக்கு மாதாவும் சாத்தானும் காரில் வந்தாங்க. யார் யார் வந்தது? எதுக்கு அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா ஆள் பிடிக்கிறதுக்கு. எதுக்கு வந்தாங்க? சாத்தான் அவங்களுக்கு ஆள் பிடிக்கவும், மாதா தனக்கு ஆள் பிடிக்கவும் வந்தாங்க. ஊர் மையத்துக்கு வந்து தண்டோரா போட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு மாதா கார்லேருந்து இறங்கி, சாத்தான் அந்த பக்கம் நிற்கிறான், மாதா அம்மா இந்த பக்கம் நிற்கிறாங்க. மாதா இறங்கிட்டு இப்படி மைக்கை பிடிச்சிட்டு, மக்களே, நான் எங்கள் 2 பேருக்குமே நாங்கள் ஆதரவாளர்களை திரட்ட வந்திருக்கிறோம். யாரை திரட்ட வந்திருக்கிறோம்? என் பக்கம் வர விரும்புகிறவங்கெல்லாம் மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு ரைட் சைடு வந்துருங்க. இந்த என் எனிமி சாத்தான் பக்கம் போக விரும்புகிறவங்கெல்லாம் சாத்தானே வாழ்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ள குசு குசுன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். அப்போ ஒருத்தர் வரோம், ஏய் மாதா பக்கம்லாம் போயிடாதப்பா, நிம்மதியாக இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது, எப்போதும் பரிசுத்தமாக வாழணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுவாங்க மாதா. அப்புறம் மரியாயின் சேனையிலலாம் சேர சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, ஒவ்வொரு மீட்டிங்லாம் போகணும், இப்படி மாநாடு நடத்தினா அங்கேயும் போகணும், ஏதாவது ஒரு சாமியார் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், அவருக்கும் காது கொடுத்து கேட்கணும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம பேசாமல் சாத்தான் பக்கமே போயிடலாம், ஜாலியாக இருக்கலாம் அங்கே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு குரூப் சொன்னிச்சு, அதெல்லாம் கிடையாதுப்பா, மாதா பக்கம் போனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாதா நம்மளை பார்த்துப்பாங்க, அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு யார் யார் பக்கம் போகணும்னு சொல்லிட்டு மாதா பக்கம் போக விரும்புகிறவங்களாம் மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு மாதா பக்கம் போயிட்டாங்க. சாத்தான் பக்கம் போக விரும்புகிறவங்களாம் சாத்தானே வாழ்கன்னு சாத்தான் பக்கம் போயிட்டாங்க. எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க 2 பகுதியாக. ஒரே ஒருத்த மாத்திரம் தனியாக நின்னான். அவன் என்ன பண்ணான்னா, மாதாவுக்கும் சாத்தானுக்கு இடையில ஒரு மதில் சுவர் இருந்துச்சு, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். மாதா கெஞ்சி பார்க்குறாங்க, டே மகனே என் பக்கம் வந்துடுறா, நிம்மதியாக இருப்பாட, நீ என்ன கேட்டாலும் நான் என் மகன்கிட்ட கேட்டு வாங்கி தந்துடுவேன், பரிந்துரை பண்ணி நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன்டா, என் பக்கம் வாடா அப்படின்னு. அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சாத்தான் அங்கிட்டு, டே ஜாலியாக இருக்கலாம் வாடா, இப்போ அதெல்லாம் எது கவலைப்படுற, பரிசுத்தமான வாழ்க்கை, மண்ணாங்கட்டி வாழ்க்கை, வந்து ஜாலியாக இருறா என் கூட அப்படின்னு சாத்தான் கூப்பிட்டு பார்க்குது, போகலை. மாதா கெஞ்சி பார்க்குறாங்க, இறங்க மாட்டேங்கிறான் சவுத்துலேருந்து. சாத்தான் கெஞ்சி பார்க்குது, இறங்கலை, நடுப்பற நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து மாதா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தன்னை தேடி வந்த பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாத்தானு கெஞ்சி பார்த்துட்டு அதுவும் சாத்தானுடைய அடிமைகள்லாம் கூப்பிட்டு போயிடுச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாத்தான் மட்டும் யூட்டர்ன் போட்டு திரும்பி வருது. வந்துட்டு அந்த மதில் சுவர் கீழே ஏதோ தேடுற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான் மேலேருந்து, சாத்தான் அங்கிள் என்ன தேடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. உடனே சாத்தான் நிமிர்ந்து பாட்டு, எப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா, நீ என் கூட வாப்பா, உன்னைய தேடிதாப்பா நான் வந்தேன், கீழே இறங்கி வாப்பான்னு. இங்கே பாரு, எத்தனை சொல்கிறது உனக்கு, ஏன் எனக்கு தெரியாதா, நான் அங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் போக மாட்டேன், சவுத்தில் தான் உட்காந்துருப்பேன்னு சொன்னோன்னே சாத்தான் ஓங்கி ஒரு அறை விட்டுச்சு. எந்த பக்கம் போக வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாமல் நடுவில் இருக்கிறவர்களும் என்னுடைய கட்சிக்காரர்கள் தான் சொல்லிட்டு மண்டையில் ஒரு தட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு இழுத்து போச்சு. நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? மரியான் சேனையாளர்களே, மரியான் சேனையிலையும் ஒரு காலை வச்சுக்கிட்டு பரிசுத்தமில்லாத வாழ்க்கையிலே காலை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் வந்து சாத்தானுடைய பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு மரியே வாழ்க்கைன்னு சொல்லுகிற பொழுது நீங்க யார் பக்கத்தில் இருக்கிறீங்க? சாத்தானுடைய பக்கத்தில் நிற்கிறீங்க. நீ மாதாவின் பக்கம் இல்லாத ஒவ்வொரு சேனையாளரும் சாத்தானின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். சேலை ப்ளூ தான், உள்ள கருப்பு சேலை இருக்குது, வெளியில ப்ளூ கலர் சேலை இருக்குது. உள்ளையும் ப்ளூ, வெளியிலையும் ப்ளூ, உள்ளையும் ப்ளூ, உள்ளையும் ப்ளூ. அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு. நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். யாரை ஏமாத்துற? நீ யாரை ஏமாத்துற? அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்ப சேனையாளர்கள் அப்படின்னா நீ வந்து வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நீ மாதாவினுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையில் மட்டுமல்ல நீ உன்னுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையிலே நீ மாதாவை பிரதிபலிக்கிற பொழுது மாதா கற்றுக் கொடுத்த நல்ல பண்பு நலன்கள் ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக சரணடைதல்,
ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல். அந்த தாய் எப்படி எலிசபெத் அம்மாவுடைய வீட்டிற்கு சென்று உதவி செய்தது போல உதவுகிற மனப்பான்மை, அந்த கானாவூர் திருமண நிகழ்விலே குறைகளை களைகிற ஒரு எண்ணம், இந்த பண்பு நலன்களை எல்லாம் நீ வைத்திருந்து அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நீ செய்கிற பொழுதுதான் மரியாவின் சேனை. வெளியிலையும் ப்ளூ, வெளியிலையும் ப்ளூ, வெளியிலையும் ப்ளூ, ரெண்டு எல்லாம் மாதாவினுடைய அந்த கலர் வெளியிலும் இருக்கணும் உள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் மாதாவின் சேனையாளர்கள் என்று உங்களையே நீங்கள் நிச்சயமாக அழைத்து கொள்ள முடியும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. 2 நிமிஷமா? எத்தனை? 5 மினிட்ஸ். அம்மா 5 நிமிஷம் இருக்குமா? நீங்கள் எனக்கு கொடுத்த டயத்துக்கு முன்னாடியே முடிக்கிறேனா? அப்போது எனக்கு கொடுத்த டாபிக் தான் அன்னையினுடைய வழியில் சேனையரின் பயணம். இந்த பயணம் இறைவனை நோக்கிய பயணமாக, இந்த பயணம் அன்னையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் முழுவதுமாக அன்னைக்கு உங்களை அர்ப்பணம் செய்து சரணடைதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தன்னை அடிமை போல அன்னைக்கு கையளித்தல், கண்மூடித்தனமான அன்னை மீது கொண்டிருக்கிற பக்தி, உண்மையான அன்பு. ஜெபமாலை சொல்கிற அன்பு கிடையாது, சேனையர் கூட்டத்துக்கு வர்ற அன்பு கிடையாது, உண்மையான அன்பு. அடுத்து ரொம்ப முக்கியம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அன்னையிடத்தில் இருந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா அந்த தூய்மை நிறைந்த தன்மை. அன்னையிடத்தில் இருக்கிற மிகவும் சிறப்பான உயர்ந்த ஒரு பண்பு என்னவென்றால் அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை முறை. அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிற பொழுதுதான் நீ பிறரை பரிசுத்தப்படுத்தணும். கடைசியா 2 வேண்டுகோள், சரி வேண்டாம் 3 வேண்டுகோள். பிதாசுதன் பரிசுத்த ஆவியா இருக்கட்டும், 3 வேண்டுகோள் தான். என் டாக்கு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி 3 ரிக்வஸ்ட் தான். மரியான் சேனல் கை உயர்த்தி மரியை வாழ் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? ஜோக்கிம்னா யாரு? மாதாவோட மாதா என் பொண்ணு. அந்த உரிமையில் நான் 3 ரிக்வஸ்ட் வைக்கிறேன். முதல் ரிக்வஸ்ட் குடும்ப ஜெபம். முதல் ரிக்வஸ்ட் என்னது? எத்தனை பேர் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம்? அப்படியே எல்லாரும் திரும்பி பாருங்க, ஒரு யூட்டர்ன் போட்டு பாருங்க எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு. ஆனால் பேர் மட்டும் மரியாயின் சேனை. நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் இதுதான், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன் குடும்ப ஜெபம் செய்யலை? நம்ம முன்னோர்கள்லாம் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாங்கல்ல. எங்கள் வீட்டிலலாம் இன்னும் குடும்ப ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நாட்களில்? ஏன் குடும்ப ஜெபம் செய்யலை? அந்த டயத்தில் என்ன பண்ணுறோம்? என்ன பார்க்குறோம்? சீரியல் பார்க்குறோம். சத்தமாக சொல்லுங்க. எனக்கு இந்த பக்கம் காது அவுட்டு, சத்தமாக சொல்லுங்க. சீரியல் பார்க்க நமக்கு நேரம் இருக்குது, குடும்ப ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. மக்களை என்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சீரியல் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்காக நான் இங்கே நிற்கல. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் 10 நிமிஷமாவது குடும்பத்தோட ஒன்றா அமைஞ்சு மாதா முன்னாடி இருந்து ஒரு அருள் இருந்த மாதிரி சொல்லுங்க போதும். ரொம்பலாம் அவங்கள ஜெபம் பண்ண சொல்ல, ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பக்தியா மனமுருகி அன்னை முன்னாடி கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஏன் சொல்ல முடியாதா? அருள் இந்த மாதிரியே சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 செகண்டு 3 செகண்டு 5 செகண்ட் 1 நிமிஷம் கொடுக்க முடியுமா முடியாதா? அப்ப குடும்ப ஜெபம் சொல்லலை அப்படின்னா மரியாயின் சேனைன்னு சொல்லிக்கிறதுக்கே நாம வெக்கப்படணும். குடும்ப ஜெபம் சொல்லலை அப்படின்னா மரியாயின் சேனைன்னு சொல்றது நீ வெக்கப்படணும். மரியாயின் சேனைலாம் பேர்ல மட்டும் இல்லம்மா, எனக்கு உரிமை இருக்கு சொல்றதுக்கு. நான் சிறுவர் பிரசிடியம் கெத்தா சொல்லுவேன், எனக்கு சொல்ல உரிமை இருக்கு. குடும்ப ஜெபம் சொல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம் செய்யணும், ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன? இந்த டிவி பார்க்குறவெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போடலாம். அது ஏதோ பெரிய உலகமாக படிப்பினை இல்லாமல் டிவியில் சொல்லி தந்துட்டு இருக்காங்க.
நானும் ஒரு வீட்டுக்கு போனேன் லீவுக்கு, மே மாதம் லீவுக்கு தூரத்து சொந்தத்துக்கு போனேன். சாயந்தரம் 6:30க்கு போட்ட டிவி நைட்டு 11:30 வரைக்கும் ஓடிட்டுருக்கு. 6:30க்கு போட்ட டிவி 11:30 வரைக்கும் ஓடிட்டுருக்கு. சீரியல் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா எல்லா சீரியலையும் அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. டிவி மட்டும்தான் பார்க்குறாங்களா? இல்லை, வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்கு. கண்ணு 2 டிவியில் இருக்குது. கீழே கை கத்திரிக்காயை வெட்டிகிட்டு இருக்கு. கத்தி ஷார்ப்பு எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. விரலக்கில் இந்த அம்மா வெட்டிருமோன்னு பீஸ் கரெக்டாக உழுவுது. கண்ணு 2 அங்கே இருக்குது. நானும் கேட்டேன், என்னம்மா இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க? தம்பி எல்லாம் ஒரே கதை தான் தம்பி. ஒரே கதையா? பேர் வேற வேற போடுறாங்க, இட வேலை வேற போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேற போடுறாங்க, ஒரே கதைன்னு சொல்கிறீங்க. ஆமாம் தம்பி, எல்லாத்துலேயும் ஒரே. என்ன கதை? அதெல்லாம் வேண்டாம் தம்பி, விடுங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், நான் பெரிய பையன் தான். கதை 2 விதமான கதை தான் தம்பி. மாமியாரை எப்படி மருமக போட்டு தள்ளுறது, மருமகளை மாமியா எப்படி போட்டு தள்ளுறது, இது ஒரு டைப் ஆஃப் கதை. இன்னொரு கதை, அவளுக்கும் இவ மார்க்கெட்டுக்கு போறா. அவளோட புருஷன் செகண்ட் பொண்டாட்டியோட வந்துகிட்டு இருக்கான். தொடரும்னு இங்க போடுறாங்க. இந்த அம்மாவுக்கு திக்கு திக்கு இருக்கு. பாத்துருவாளோ. இப்படி அருமையான படிப்பினெல்லாம் நீங்க பாருங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா உங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் செய்யுங்க. இது ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். 2வது ரிக்வெஸ்ட், நல்ல கவனிங்க, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்குது. 2வது ரிக்வெஸ்ட், ஒவ்வொரு பங்குலையும் சிறுவர் சிறுமிகள் பிரசிடியத்தை நீங்க தொடங்க. ஒவ்வொரு பங்குலையும் சிறுவர் சிறுமியர் பிரசிடியத்தை தொடங்க. இந்த நவீன உலக கைத்தடுங்க, பரவாயில்ல, மண்டையில யாருன்னு நான் சொல்றது. ஒவ்வொரு சேனையிலையும் சிறுவர் சிறுமியர் பிரசிடியம் இருக்கணும். சின்ன பிள்ளைங்களை இந்த உலகம் வேறு பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நவீனம் என்கிற போர்வையில் கையிலே மொத்த உலகம் வந்துருச்சு. எதை பார்க்குறோம், எந்த செய்தியை கேட்குறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நிமிஷம், எந்த செய்தியை கேட்குறோங்கிற வரைமுறை எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு சேனையிலையும் உங்களோட ஒரு சிறுவர் சிறுமியர் பிரசிடியம் தொடங்குங்க. இந்த 2வது ரிக்வெஸ்ட் இது. தொடங்குவீங்களா? உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சாலே ஒரு சிறுவர் பிரசிடியமா மாறிடும். மரியே வாழ்க. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னது? செகண்ட் ரிக்வெஸ்ட் என்னது? 3வது ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டையும் 2வது ரிக்வெஸ்டையும் மறக்காம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னது? செகண்ட் ரிக்வெஸ்ட் என்னது? 3வது ரிக்வெஸ்ட் என்னது? மரியே வாழ்க, மரியே வாழ்க.